அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு தைத்திரிய உபநிஷதம். இப்போ இந்த தைத்திரிய உபநிஷத்தினுடைய கடந்த பாடங்களில் நம்ம அணுவாகம் 7ல் 1 பார்த்தோம். அது இந்த பிரபஞ்ச படைப்பு இறைவன் படைத்தானா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் ஆழமாக விசாரம் செய்து பார்த்தோம். இப்போ இந்த விசாரத்தினுடைய அடிப்படை நமக்கு சொல்லுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதம் தான். இங்கு வேதம் தான் பிரமாணம். இப்போ இங்கே யாரும் ஒரு தனிப்பட்ட கருத்துக்களை சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அவரவர்கள் மனம் சார்ந்த விஷயங்களைத்தான் இந்த உலகத்தில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் அனுபவம் அறிவு கிடையாது, ஏற்றி வைத்துக்கொண்ட புற அறிவு. அதாவது ஒருத்தர் சொல்லுவாங்க, அதை எடுத்து இவங்க நம்புவாங்க, அந்த அடிப்படையில் அவங்க பேசுவாங்க. அப்படியெல்லாம் நம்ம இந்த பாடத்திட்டங்களை படிக்க முடியாது. ஏன்னா நம்ம தான் ஏற்கனவே சொல்லிட்டோம், எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னா அதை அப்படியே நம்ம நம்பிடக்கூடாது. அதை நம்ம கொஞ்சம் ஆழமாக விசாரித்து விவேகத்தினால நம்ம விழித்து கொள்ள வேண்டும். அதுதான் மனித பிறவியின் மகத்துவம். ஏன்னா இங்க மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, மிருகத்துக்கு அந்த பகுத்தறியும் தன்மை கிடையாது, ஆனா அது ஒபே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டாக் இருக்குன்னா சிட்டுனா உட்காரும், ஸ்டாண்டுனா எழுந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாம் மிருகங்கள் கூட மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள காரியம் மாற்றம். அவைகளுக்கும் புரிதல் இருக்கும், ஓரளவுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிற புரிதல்லாம் இருக்கும். ஆனா அது சரியா தவறா அப்படிங்கிற பகுத்தறிவு மிருகங்களுக்கு கிடையாது. ஆனா மனிதன் அப்படி இல்லை இல்லையா? மனிதன் கிட்ட இருக்கிற ஒரு சிறப்பே என்ன அப்படின்னா பகுத்தறிவது. ஒருத்தர் சொல்றாங்கன்னா அதை அப்படியே நம்பாம அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத விசாரித்து பார்க்கின்றவன் தான் உண்மையில் மனிதன், விவேகம் உள்ளவன். ஆனா இன்றைக்கு மனித சமுதாயம் எப்படி போயிட்டு இருக்கு? அந்த மிருகங்களோட மோசமா போயிட்டு இருக்கு. ஏன்னா மூடத்தனம் அதிகமாக பரப்பப்பட்டு விட்டது. அதை உண்மை என்று நம்புகிறார்கள் இல்லையா? இப்ப நிறைய விஷயங்கள் பாருங்களேன். இப்ப யூடியூப்ல, இந்த ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஒருத்தர் ஏதாவது ஒன்று போட்டுறான்னா அதை உண்மையை நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் ஓடுது. ஒரு கூட்டம் என்ன, 1000 கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்ப அப்படிதான் நம்ம எல்லாத்திலையும் பார்க்கிறோம். இப்ப கூட நம்ம பார்த்தோம் இந்த கும்பமேளா விசேஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கூட்டம் அலம் மோதுது, ட்ரெயின்ல அடிச்சுக்கிட்டு ஆடுது, அங்க நிறைய பேர் கூட்டத்துல நெருக்கத்துல சாகுறாங்க. பட் இதெல்லாம் ஏன் அப்படி நடக்குது? அதாவது மனிதன்கிறவன் அந்த பகுத்தறிவை பயன்படுத்தி அது எதற்காக ஏன் என்று விசாரிப்பது கிடையாது. அந்த விவேகத்தை பயன்படுத்தாம ஒருத்தர் செய்யறான், நான் செய்யறேன் அப்படிங்கிற அந்த தொடர் பழக்கங்கள் தான் மனிதனுக்கான இழுக்கு என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா மனித பிறவியினுடைய மகத்துவமே விவேகம் தானே, புத்திசாலித்தனம் தான் மனிதனுக்கிட்ட இருக்கிற ஒரு மகத்துவம். ஏன்னா மற்ற ஜீவராசிகளிலிருந்து நம்ம மனிதனை ஏன் சிறப்பானவன் என்று பார்க்கிறோம்? சிந்தனா சக்தி கொண்டவன் மனிதன். மிருகங்களுக்கெல்லாம் அந்த சிந்தனை சக்தி கிடையாது. அப்ப அந்த சிந்தனா சக்தியில மனிதன் இது சரியா, இது தவறா, எது நித்தியம், எது அனித்தியம் அப்படிங்கிற அந்த விவேகத்தை கொண்டு விசாரித்து பார்ப்பதுதான் இங்கு மனித பிறவியின் மகத்துவம் என்பதாக பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு பெரும்பாலான மனிதர்கள் அப்படி இல்லை என்பதற்கு என்ன காரணம் என்றால், அதான் நான் சொல்லிட்டேன், கல்வி முறை. அதாவது அடிமைத்தனம். அந்த அடிமை வாழ்க்கையை விரும்புகின்ற அளவுக்கு மனம் தயாராக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் சொன்னா அதை அப்படியே கேட்கறது, அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்வது கிடையாது, அதை நம்புவது. ஒருத்தர் போய் இதை போய் பார்த்துட்டு இப்படி இருந்ததுன்னு சொன்னா அப்படியா நானும் போய் பார்க்கறேன் அப்படின்னு ஒரு கூட்டம் போறது. அதுக்குதான் நான் உதாரணமெல்லாம் சொல்லுவேன். இந்து மத நம்பிக்கைகள்ல கூட பாத்தீங்கன்னா இப்ப கோயில்கள்ல ஒரு தொட்டில் கட்டுற பழக்கம், மரத்துக்கு தாலி கட்டுற பழக்கம் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த மரத்துக்கு ஒரு பெண் கல்யாணம் ஆகல அப்படின்னு போய் ஒரு மரத்துக்கு தாலி கட்டிட்டு வந்தா 1000 பெண்கள் போய் அந்த மரத்துக்கு தாலி கட்டுறாங்க இல்லையா? அது ஏன், எதற்கு என்று விசாரிப்பது கிடையாது இல்லையா? அதுதான் விவேகமற்ற தன்மை. அதாவது மனிதன் அப்படின்னாலே அவனுக்கு கல்வி அறிவு கொடுக்கப்பட வேண்டும்.
அந்த கல்வியின் வாயிலாக கற்றுக்கொண்ட விஷயங்கள் படி வாழ்வதற்கு தெரிய வேண்டும். அவன்தான் மனிதன். இன்னொருத்தர் செய்யறதை பார்த்து நாமளும் அப்படியே செய்தோம் அப்படின்னா அது மனித பிறவியே கிடையாது. அது மனித உடலில் இருக்கின்ற மிருகம் என்றுதான் இங்க சாஸ்திரம் தெள்ளத் தெளிவாகவே சொல்ல வருது. அப்ப அந்த அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்கும்போது இவ்வளவோ மதங்கள் இருக்கு. இப்ப நம்முடைய சனாதன தர்மத்தின் வழியில் வந்த இந்து மதம் கூட இருக்கு. ஆனா என்ன இங்க ஏன் இந்த வேதம் எல்லோருக்கும் போய் சேரவில்லை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதற்கு யார் காரணம் என ஆராய்ந்தா நமக்கு என்ன புரியும்? நாமே தான் காரணம் என்பது நமக்கு புரியும். எப்படின்னா, ஒரு சில மதங்கள்ல சிறு குழந்தையிடம் கூட அவர்கள் அந்த மதத்தினுடைய அரிய மிக உயரிய வேதங்களை குர்ஆன், பைபிள் அப்படிங்கிற விஷயங்களை கொடுக்குறாங்க இல்லையா? இப்ப மற்ற மதம் சார்ந்தவர்களை நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன பண்றாங்க? சிறு குழந்தைகளையே குர்ஆன் படி, பைபிள் படி என்று அந்த குழந்தைகளை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்கள். அந்த குழந்தைகள் அதை படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். ஆனா அது போல நம்முடைய சனாதன தர்மத்தில் வழியில் வந்த இந்து மதத்துல அந்த வேதம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இல்ல. பாத்தீங்களா? இந்த டிஃபரன்ஸ் நீங்க கவனிக்கணும். எதுக்கு இதை சொல்றேன்னா, இப்ப மற்ற மதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற விருப்பப்படுவதனால அந்த குழந்தைகளுக்கே அதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்கள். ஆகவே ஒரு கிறிஸ்டியானிட்டி, ஒரு இஸ்லாம் மதம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கட்டாயம் அந்த குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே பைபிள் கற்றுக் கொடுக்கிறார்கள், குர்ஆன் கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த குழந்தைகள் அதை கற்றுக்கொள்கின்றனவா என்று பார்த்தா இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கட்டாயப்படுத்தி கற்றுக் கொடுக்கின்ற அந்த கல்வி அவர்களுக்கு வேலை செய்யாது. காரணம் என்னன்னா, இப்ப நம்ம நடைமுறையில பார்க்கிறோம் இல்லையா? இப்ப பைபிள், குர்ஆன் எல்லாம் எவ்வளவு ஒரு மிக உயரிய விஷயம். அதாவது இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட ஞானிகள் கொடுத்த விஷயம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஞானிகள் கொடுத்த விஷயத்தை அந்த குழந்தை பருவத்துல படித்தால் அதை கற்றுக்கொள்ள முடியும். அதன்படி அந்த குழந்தை வாழ வேண்டும் என்று பெரியவர்கள் நினைத்தாலும் சிறு குழந்தைகள் அதை கற்றுக்கொள்வது கிடையாது. படிப்பார்களே தவிர அது ஒரு பரோட்ச ஞானமா தான் இருக்குமே தவிர அபரோட்ச ஞானமாக மாறாது. பரோட்ச ஞானம்னா ஒரு ஏட்டுக்கல்வி, அது அனுபவ கல்வியாக மாறாது. அதனாலதான் நம்ம மற்ற மதங்கள்ல பார்க்கிறோம். இப்ப சிறு வயது குழந்தையிலேயே பைபிள் படித்த கிறிஸ்துவர்கள் எல்லாம் கிறிஸ்துவை போல வாழ்கின்றார்களா அப்படின்னு நீங்க பாருங்க. ஜீசஸ் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தார், எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். அது பைபிள்ல சொல்லப்பட்ட அத்தனை நல்ல விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த கிறிஸ்துவ பையன், ஒரு கிறிஸ்துவ குழந்தை அந்த கிறிஸ்துவை போல வாழ ஆரம்பித்தானா? அல்லது அந்த கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவை போல வாழ்கின்றார்களானா? கிடையாது. அதே மாதிரி இஸ்லாமிய மதத்துல குர்ஆன் படித்த அனைத்து முஸ்லிம்களும் அவரவர்களது மத குருமார்கள் சொன்ன நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்கின்றார்களானா? கிடையாது. ஏன் நிச்சயமாக அவ்வாறு அவர்கள் வாழ முடியவில்லை பார்த்தா, இப்ப பைபிள், குர்ஆன் போன்ற மற்ற மதங்களின் வேதங்கள் மற்றும் நமது சனாதன தர்மத்தில் பண்டைய ரிஷிகளால் அருளப்பட்ட வேதங்கள் என எதுவாக இருந்தாலும் கட்டாயத்தின் அடிப்படையில் கற்றுக்கொள்வதற்காக அது கொடுக்கப்படவில்லை. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க இந்த விஷயங்கள் எல்லாம் கட்டாயத்தின் அடிப்படையில் கற்றுக்கொள்ள முடியாது. வேதங்கள் என்பது இறைவனை பற்றிய ஆழமான தேடுதல் உள்ளவர்களுக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டதுங்கிற ஒரு உண்மை புரிய வேண்டும். ஏன்னா இங்க இஸ்லாம் மதத்தில் சொல்லப்பட்ட குர்ஆனாக இருக்கட்டும், கிறிஸ்துவ மதத்தில் சொல்லப்பட்ட பைபிளாக இருக்கட்டும், இந்து மதத்தில் சொல்லப்பட்ட பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், வேத சாஸ்திரங்கள் எதுவாக வேணா இருக்கட்டுமே, அவைகள் எல்லாம் ஆழமாக இறைவனை தேடுகின்றவர்களுக்காக கொடுக்கப்பட்டவைகளே தவிர ஏதோ நம்ம புற வாழ்க்கையில படிக்கக்கூடிய பொருளாதார கல்வி மாதிரி ஒரு பிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ, ஒரு பயாலஜியோ படிப்பது மாதிரி குர்ஆனையோ, பைபிளையோ, வேதத்தையோ படித்திட முடியாது. ஆனால் அப்படி புரிதலற்ற தன்மையில் பெற்றோர்கள் அதை கட்டாயப்படுத்துவதன் காரணமாக கற்றுக்கொள்வதனாலே அவர்கள் அந்த வேதம் கூறுகின்ற வாழ்க்கையை கண்டிப்பாக கடைபிடிப்பார்கள் என்று கூற முடியாது என்று நாம் நடைமுறையில் பார்க்கிறோம். அதனால தானே இன்று இவ்வளவு சண்டை சச்சரவுகள் நம்முடைய நாட்டில், பாரத தேசத்திலே மட்டுமல்ல மற்ற நாடுகளிலும் பார்க்கிறோம். இப்போ இஸ்லாமும் கிறிஸ்துவமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க பாலஸ்தீனியத்துலன்னா, அப்ப இந்த இரண்டு மதங்களும் அந்த குர்ஆனையும் பைபிளும் சொல்லப்பட்ட விஷயங்களை உண்மையாகவே புரிந்து கொண்டிருந்தா அந்த இன பேதங்கள் எப்படி வரும்? சண்டை சச்சரவு எங்க வரும்? வராது இல்லையா? அப்ப இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இங்க நடைமுறை வாழ்க்கையின் உண்மையை நம்ம உணரணும். இங்க உணர்வதுதான் விஷயம். இப்ப நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே அதனுடைய சுபாவம் என்ன? ஓடி ஆடி விளையாடத்தான் விரும்புமே தவிர திருப்பி உட்கார்ந்து படிக்க விரும்பாதுங்க.
எந்த குழந்தைகளுமே வந்து ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தா ஓடி ஆடி விளையாடணும். ஏன்னா ஸ்கூல்ல வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஸ்கூல்ல போய் கண்ட்ரோல்ல இருந்த குழந்தை வந்து ஸ்கூல் விட்டு வெளியே வரும்போது எவ்வளவு சந்தோஷமா ஓடி வருது பாத்தீங்களா? நீங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களும் ஸ்கூல்ல விட்டு வர்ற குழந்தைங்களும் வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்கூலுக்கு போகும்போது அப்படியே தலை குனிஞ்சுக்கிட்டு போகும் எல்லாம். வேற வழி இல்லாம ஸ்கூலுக்குள்ள போகும். ஆனா ஸ்கூல் விட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் சிரிச்சுக்கிட்டு ஓடி ஆடி வெளியே ஓடி வரும். அப்ப என்னன்னா அங்க ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு அந்த குழந்தைங்களுக்கு. தன்னை கட்டுப்படுத்திய ஒரு கட்டாயத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட குழந்தைகளாக அவைகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த குழந்தைகள் வீட்டுக்குள்ள வந்தாலும் விளையாடத்தான் விரும்புமே தவிர மீண்டும் படிக்க விரும்பாது. ஆனால் இன்றைய பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? அந்த குழந்தைகளை மீண்டும் கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கிறார்கள். டியூஷன் கொடுக்கறாங்க, வேற சில விஷயங்களை கொடுத்து தொந்தரவு பண்றாங்க. படி படி என்று அந்த குழந்தைகளை படிக்க வைக்க விரும்புகிறார்கள். அந்த அடிப்படையிலேயே கூட இந்த வேத வாழ்க்கையை, வேத கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பைபிள் எடுத்து படி, குர்ஆன் எடுத்து படி என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த குழந்தை படிக்காது, படித்து புரிந்து கொள்ளாது. காரணம் என்னன்னா, நடைமுறை வாழ்க்கை வந்து அந்த குழந்தைகளுடைய மனோபாவம் வந்து விளையாட்டுத்தனமா தான் இருக்கும். அது படிச்சு புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம் அடைந்த விஷயத்துக்குள்ள அது இருக்காது. ஆகவே அது மாலையில் வந்து பள்ளியை விட்டு வீடு திரும்பியதும் ஒன்றுக்கொன்று ஓடி விளையாடத்தான் விரும்புமே தவிர பாட புத்தகத்தை படினாலோ அல்லது பைபிளை படினாலோ குர்ஆனை படினாலோ அல்லது வேத சாஸ்திரத்தை படி என்றாலோ எந்த குழந்தைகளும் அதை படிக்க விரும்பாது. காரணம் விளையாடத்தான் விரும்பும். ஆகவே அவர்களை கட்டாயப்படுத்தி படிக்க சொன்னால் அவர்கள் அந்த புத்தகத்தை படிப்பது போல நடித்தாலும் நம்மை ஏமாற்றுவார்கள் என்றுதான் நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா நம்ம படிக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருப்பது நம்முடைய அஞ்ஞானம், நம்முடைய அறியாமை. இது பெரியவர்களுக்கு தெரியறதில்லை. என்ன காரணம்னா பெரியவர்களே அந்த முறையான படிப்பை படிக்காம வந்ததுதான் காரணம். அப்போ இங்க அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் விளையாட்டில் இருக்குமே தவிர அந்த புத்தகத்தில் என்ன விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்காது. அது மாதிரிதான் மாணவர்களைப் போல குழந்தைகளைப் போலத்தான் நாமும் இன்றும் இருக்கிறோம். அன்று எப்படி இருந்தோமோ அப்படித்தான் இன்றும் நாம் இருக்கிறோம். ஏன்னா இங்க சுபாவம் மாறிடாது இல்லையா? 5ல் வளையாதது 50ல் வளையுமா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பழக்க வழக்கங்கள் அன்றைக்கு எப்படி நம்ம வந்து இந்த நல்ல விஷயங்களை கற்றுக்கொள் என்று அப்பாவுடைய கட்டுப்பாட்டுல கட்டாயத்தின் பேர்ல நம்ம கற்றுக்கொள்வது போல நடித்தாலும் உண்மையில் அந்த பாடத்திட்டங்கள் நமக்கு உள்ள போய் வேலை செஞ்சதான்னா செய்யல. அப்போ இந்த மாதிரி வேதங்களை கற்றுக்கொள்ள முடியுமானா எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? அது என்றைக்கும் முடியாது. அதற்காக கொடுக்கப்பட்டதல்ல வேதங்கள். வேதங்கள் என்றால் இந்து மதத்தினுடைய இந்த வேத சாஸ்திரம் மட்டுமல்ல. குர்ஆனும் வேதம் தான், பைபிளும் வேதம் தான். அவரவர்கள் மதத்துக்கு அது வேதம். அப்ப இங்க வேதம் என்ற ஒரு விஷயம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? மனிதன் மகத்தானவனாக மாறுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை படிக்கும் போது அதில் கூறப்பட்ட விஷயங்கள் அவனை புனிதனாக்க வேண்டும். மனிதன் புனிதனாக வேண்டும். அதுதான் அந்த வேதத்தினுடைய தாத்பரியம், முக்கியம். ஆனால் அது ஏன் முடியவில்லை என்று பார்த்தால் அந்த படிப்பு உண்மையாக இல்லை என்பது நாம் நடைமுறையில் எப்படி பார்க்கிறோமோ, சிறு குழந்தை பருவத்தில் எப்படி அது விளையாட்டுத்தனமாகத்தான் குழந்தைகள் அதை பார்க்கிறார்கள், படிப்பது போல நடிக்கிறார்கள். அதுபோல இன்று பெரியவர்களும் இது போன்ற வேத பாடங்களை கற்றுக்கொள்வதை விட அவர்களுடைய அன்றாட அலுவலர்கள், தொழில்கள், வியாபாரம் போன்றவற்றில் தான் ஆர்வம் காட்டுகிறார்களே தவிர உண்மையாகவே இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை. அது அவர்களையே அவர்கள் ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்றுதான் நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க இந்த கலியுகத்தினுடைய நிலைப்பாடு என்ன? பணம், பொருட்கள், பட்டம், பதவி என நிலையில்லாத சுகங்களின் மீதுதான் நம்முடைய மனம் அலைப்பாய்கிறது. அதற்கேற்றாற் போல அவைகளை பெறுவதற்காகத்தான் நமக்கு இறைவனும் பல சந்தர்ப்பங்களையும் தருகிறான். ஏன்னா ததாஸ்து, நீ எதை விரும்புகிறாயோ அதை அடைவாயாக என்றுதான் இறைவன் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறான். ஆனால் அந்த சந்தர்ப்பங்கள் நம்ம என்ன தூண்டுது? புற விஷயங்களை தான் ஆர்வத்தை தூண்டுதே தவிர அக விஷயத்தை நோக்கி திரும்புவதற்கான ஆர்வம் பெரும்பாலானவர்களுக்கு எப்பொழுதுமே வருவது கிடையாது. சிறு குழந்தை பருவத்திலும் வருவது கிடையாது, வயதான முதுமை பருவத்திலும் வருவது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் அவர்களையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்பதை யார் அறிய முடியும்? விவேகத்தால் விழித்துக் கொண்டவன் தான் அறிய முடியும். அதுக்குத்தான் பகுத்தறிவு பரிமாணம் மனிதனிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. தான் செய்வது சரியா தவறா, இந்த உலகம் என்பது நித்தியமா அனித்தியமா, எது நித்தியம் எது அனித்தியம் என்று படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே பகுத்தறிவு பரிமாணத்திலே வந்திருக்கின்ற மனிதன் மட்டும்தான் விசாரித்து பார்த்து விழித்துக் கொள்ள முடியும். அவனுக்கு மட்டும்தான் எது உண்மை எது பொய்
எது நித்தியம் எது அனித்தியம் அப்படி என்பதெல்லாம் புரியும். மற்றவர்களுக்கு அது புரியாது. ஆக நாம் இங்க என்ன புரிஞ்சுக்கணும், நம்முடைய நிலைப்பாட்டை நாமே சுய விசாரம் செய்து பார்க்கணும். ஏன்னா இங்க எல்லாமே மனம் சார்ந்த விஷயம். இங்க சாஸ்திரம் சொல்றது எல்லாமே மனதின் அடிப்படையில் தான் பேசிக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த உலகமே மனதின் பிரவிற்த்தி தான். இந்த மனம் வெளிப்படுத்தி கொண்ட பிரவிற்த்தி தான் இந்த பிரபஞ்சம். நம்ம நேற்றைய பாடத்துல பார்க்கும்போது என்ன சொன்னோம், இறைவனுடைய சங்கல்பம், இறைவனுடைய மனோவியாபகம் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப எல்லையற்ற அந்த பரமனின் பவித்திரமான அந்த கனவு வாழ்க்கையை இந்த பிரபஞ்சமாக நம்ம பார்க்கும்போது, நம்மிடத்திலும் அதே மனம் சார்ந்த வாழ்க்கை தான் இங்க நிகழும். நம்ம இறைவனுக்கு வேறாக இல்லை, நாம் அந்த இறைவனில் ஒரு அங்கம் தான். ஆகவே இங்கு நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய மனம் சார்ந்துதான் இருக்கிறது என்று நம்ம பார்க்கும்போது, நம்முடைய மனதினுடைய போக்கை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் எதை விரும்புகிறோம், எதை வெறுக்கிறோம், ஏன் நம்மிடத்திலே இந்த விருப்பு வெறுப்பு என்ற இருமைகள் வருகின்றன, அவ்வாறு நாம் விருப்பு வெறுப்பை காட்டுகின்ற விஷய சுகங்களிலே எது நித்தியம் எது அனித்தியம் என்பதையெல்லாம் நாம் விசாரித்து பார்க்கும் போதுதான் நமக்கு அதனுடைய உண்மைத்தன்மை புரிய வரும். அப்படி புரிய வருபவன் தான் மனிதனிடத்திலேயே புனிதனாக மாற முடியுமே தவிர மற்றவர்கள் அப்படி மாறவே முடியாது. காரணம் என்னென்றால் அவர்கள் அவர்களையே ஏமாற்றிக் கொண்டு வாழ்கிறார்கள் என்றுதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்போ நாம் இந்த நிரந்தரமில்லாத பொருட்களை மறந்துவிட்டு எதுதான் உண்மையில் நமக்கு நிரந்தர இன்பம் தரும் என்று யோசிக்கும் தருவாயில் தான் நாம் நமக்கு இறைவன் அளித்த வேதங்களை படிப்பதற்காக வாய்ப்புகள் உருவாக்கப்படும். ஏனென்றால் நாம் உண்மையை உணர வேண்டும் என்ற உள்ளார்ந்த ஆர்வம் வர வேண்டும். மற்றவர்கள் சொல்வதனால் வருவதல்ல, இது கட்டாயத்தினால் கற்றுக்கொள்வதல்ல. இது இந்த கல்வி நம்ம புற வாழ்க்கைக்கான பொருளாதார வாழ்க்கையில நம்ம கட்டாயத்தின் அடிப்படையில் கற்றுக் கொடுக்கின்ற கல்விகள் கூட பெரும்பாலும் தோல்வி அடைவதை நம்ம பார்க்கிறோம். நீங்க கவனிச்சு பாருங்க. இப்ப நம்ம குழந்தைகள் எல்லாம் படிக்க வைக்கிறோம், டாக்டர் ஆகணும், அவன் என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நம்ம ஏதோ ஆசைப்பட்டுதான் நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கிறோம். பொருளாதாரத்துக்காக நிறைய அதுக்கு செலவு செய்யறோம். அப்படி படித்து முடித்த குழந்தைகள் அந்த துறையில் சாதிக்கிறார்களான்னா இல்லையே. பெரும்பாலும் பாருங்க, 100க்கு 90 குழந்தைகள் அவர்கள் படித்த பாதையில் இருக்க மாட்டார்கள், பாதை மாறி தான் பயணிப்பார்கள். இது அனுபவ உண்மை. அவரவருடைய மனசாட்சி தொட்டு பார்க்கணும். இப்ப நாம ஆசைப்பட்ட குழந்தைகளுக்கு நாம் திணிக்கக்கூடிய கல்வியில் அவன் வெற்றி பெற்றானா? கிடையாது. சரி, நாம் திணிக்க வச்சு அந்த கல்வியை கற்றுக் கொடுத்து விட்டோம், அதில் ஒரு பட்டத்தை பெற்று விட்டான், அந்த துறையில் அவன் வேலை செய்கிறானா? கிடையாது. அப்ப ஏன் இந்த மாற்றங்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது கட்டாயத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அவரவருடைய மனம் சார்ந்த விருப்பத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய விஷயம். அப்ப உலகியல் வாழ்க்கையே பாத்தீங்கன்னா, இப்ப ஒருத்தர் படிப்பான், பிஇல பெரிய பட்டம் வாங்கியிருப்பான், அவன் ஒரு சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருப்பான், ஆனா அவன் சிவில்ல வேலை செய்ய மாட்டான், வேற ஏதோ ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருப்பான். இன்னொருத்தன் வேற ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல படிச்சிருப்பான், ஆனா அவன் அதுல வேலை செய்ய மாட்டான், வேற ஏதோ ஒரு நிறுவனத்துல வேலை செய்வான். அப்ப ஏன் இந்த முரண்பாடு அப்படின்னா, அந்த கல்வி அவனால் நேசிக்கப்படுவதில்லை, அந்த கல்வியின் மீது அவனுக்கு ஆழமான அன்பு உண்டாக்கப்படவில்லை. அது கட்டாயத்தின் அடிப்படையில் உண்டாக்கப்பட்ட கல்வி. அதனால அவனுக்கு என்னன்னா, அதனுடைய சீரியஸ்னஸ் அவனுக்கு தெரியல. ஆகவே அவன் சராசரி வாழ்க்கையை தான் வாழ விரும்புறானே தவிர அதில் சொல்லப்பட்ட விஷயங்களிலே அவனுக்கு ஆர்வம் இருக்காது, அதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற வேகம் இருக்காது. அது மாதிரி ஒரு புற வாழ்க்கையிலேயே இவ்வளவு மாற்றங்கள்னா, நம்முடைய அக வாழ்க்கைக்கான இந்த கல்வியை நம்ம கற்றுக்கொள்ளும் போது இதற்கு எவ்வளவு கருத்தாளமிக்க விஷயங்கள் இதில் இருக்கின்றன. மகான்கள் நமக்கு என்ன சொல்ல வருகின்றார்கள், ஞானிகளுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வியல் தேவைகள் எப்படி இருந்தது, அவர்கள் எதை அடைந்தார்கள், அதனால் அடைந்த விஷயம் என்ன என்று நம்ம இங்க ஆராய்ந்து பார்த்தா எல்லோருக்குமே ஆனந்தம் தான் இங்க முக்கிய விஷயமாக இருக்கு. ஏன்னா இங்க எல்லோருடைய விஷயங்களும் என்னன்னா சந்தோஷம் தான், ஆனந்தம் தான். ஆனா அந்த ஆனந்தம் எங்க இருக்கு அதுதான் தெரியல. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த புற விஷயங்கள்ல ஆனந்தம் இருக்கு, இவைகள் நமக்கு இன்பத்தை கொடுக்கும், நிரந்தரமான இன்பத்தை கொடுக்கும் என்று நம்ம வெளி விஷயங்களில் நாட்டம் கொள்கிறோம். ஆனா அது உண்மையில் நிரந்தரமான இன்பத்தை நமக்கு கொடுக்கிறதா என்றால் இல்லை. நாம் ஆசைப்பட்டு அது இன்பம் என்று நினைத்த பொருள் கூட நமக்கு துன்பத்தை கொடுக்குதில்ல. நடைமுறையில நிறைய விஷயங்களை நம்ம உதாரணமா சொல்லலாம். இப்ப நம்ம இனிப்பு பண்டம் நமக்கு இன்பத்தை கொடுக்குதுன்ட்டு நிறைய இனிப்பை சாப்பிட்டுறோம், கடைசியில என்ன வந்துடுது, சுகர் வந்துடுது. அப்போ நம்ம இப்ப என்ன பண்றோம், அந்த இனிப்பை தவிர்க்கிறோம், வேண்டாங்க இப்ப எனக்கு சுகர் இருக்கு, இனிப்பு வேண்டாங்கிறோம். அப்போ நம்ம எதை ஆசையாக விரும்பினோமோ, எதை நமக்கு ஆனந்தம் கொடுக்கும் என்று நம்பினோமோ
அது நமக்கு இப்பொழுது துன்பத்தை கொடுத்து விட்டது இல்லையா? அப்ப இன்று நமக்கு அது ஒரு நோயை உண்டாக்கி அதன் மீது நமக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்கி விட்டது இல்லையா? ஒரு காலத்தில் விருப்பு காட்டிய பொருள் இன்று நமக்கு வெறுப்பை கொடுக்குதுன்னா, அப்ப இந்த விருப்பு வெறுப்புங்கிற இந்த 2 விஷயங்களும் எதன் அடிப்படையில் இருக்கு அப்படின்னா, இந்த புற விஷயங்களுடைய அடிப்படையில் இருக்கு. ஆனா இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற சாரம் என்ன அப்படின்னா, நீ தேடுகின்ற ஆனந்தம் வெளியே இல்லை, அது உன்னிடத்திலேயே இருக்கிறது என்ற ஒரு ஆழமான உண்மையைத்தான் இங்கு நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கின்ற பாடம். அது எல்லா மகான்களும் அதைத்தான் சொல்றாங்க. நீ தேடுகின்ற இன்பம் வெளியே இல்ல, அது உன்னிடத்தில் இருக்கிறது. அது எவ்வாறு அடைய முடியும் என்றால், உன் மனதின் உயர் பரிமாண நிலையில் தான் அதை அடைய முடியுமே தவிர சராசரி மனித வாழ்க்கையில் அதை அடைய முடியாது. ஆகவே மனிதன் புனிதனாக வேண்டும், மனிதன் மகத்தான ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டுமானால் அவன் மனம்தான் பரிணாம வளர்ச்சி அடைய வேண்டும். மனம் பரிணாம வளர்ச்சி அடையாம அவன் மிருகம் போலவே வாழ்வதனால ஆனந்தம் உண்டாகி விடாது. ஏனென்றால் அந்த ஆனந்தம் தற்காலிகமான ஆனந்தம். ஆனால் அந்த ஆனந்தம் நிரந்தரத்தை கொடுக்காது. அதன் மூலமாக பிற்காலத்தில் நமக்கு துன்பங்கள் வரலாம். எதெல்லாம் நம்ம ஆனந்தம் என்று கருதுகிறோமோ அவைகள் பிற்காலத்தில் நமக்கு துன்பத்தை தரலாம். அதுக்குதான் நான் உதாரணமெல்லாம் நிறைய சொல்லுவோம். இப்ப நம்ம ஒரு கார் வாங்குறோம், அந்த கார் எனக்கு சந்தோஷமான ஆனந்தத்தை கொடுக்கணும் தான் அந்த கார் வாங்கினேன். ஆனா அதே கார் விபத்துக்கு உட்படும் போது அந்த கார் எனக்கு ஆனந்தத்தை கொடுத்ததா? இல்லையே, துன்பத்தை தானே கொடுத்தது. அப்ப விபத்து நடக்கும் போது அது ஆனந்தத்தை கொடுக்கணும்ல. ஏன்னா கார் தானே எனக்கு ஆனந்தத்தை கொடுத்த பொருள். அப்ப அதே கார் விபத்தின் போதும் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்காமல் ஏன் துன்பத்தை கொடுக்குது? அப்ப இங்க இன்பமும் துன்பமும் காரில் இல்ல, நம்மிடத்தில் இருக்கிறது. அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நாம இங்க புற விஷயங்களை ஆராய்ந்து பார்த்தா, இந்த உலகம் என்பது உண்மையில் நம் மனம் கற்பித்துக் கொண்ட ஒரு கற்பனை அம்சங்கள். அதை உண்மை என்று மனம் நம்புவதனால அதன் மீது பற்று வைக்கிறது. அந்த பற்றின் காரணமாக, அந்த ஆசையின் காரணமாக அதை அடைய விரும்புகிறது. ஆனால் அதன் மூலமாக உண்மையில் மனம் ஆனந்தத்தை அடைந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. அப்ப இதை எப்படி நாம தெரிந்து கொள்ள முடியும்? இதுக்குத்தான் விவேகம் தேவை. விசாரித்து தான் தெரிந்து கொள்ள முடியும். நம்ம பார்க்கறதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும்னா எப்படி கொடுக்கும்? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கு, ஆனா அந்த ஐஸ்கிரீம் தொடர்ந்து சாப்பிட்டா த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருது, தொண்டை கரகராங்குது, அப்புறம் சளி பிடிக்குது, அப்புறம் இருமல் வருது. அப்ப இங்க நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பொருள் ஐஸ்கிரீமானா? இல்லை இல்லையா? அப்ப இது மாதிரி ஒவ்வொன்றும் நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது அங்கு சந்தோஷம் என்பது அந்த பொருளில் இல்ல, நம்மிடத்தில் இருக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தான் இறைவன் ஆனந்தத்தின் இருப்பிடம் என்று இந்த மந்திரம் அணுவாகம் 7:2 நம்ம பார்க்கிறோம். அந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, யத்வை தத் சுக்ருதம் பிரசோவை சக பிரஸ்ம் கேவாயம் லப்த்வா ஆனந்தி பவதி கோ கே வான்யாத் க பிரான்யாத் யதேச்ச ஆகாச ஆனந்தோ நஸ்யாத் ஏச யோ வானந்தாயதி. இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, எது உள்ளதோ அதுவே தோன்றியது. அந்த இறைவன் ஆனந்தமயமானவர். அவரிடமிருந்து ஆனந்தத்தை பெற்றதாலேயே மனிதன் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான். இதய வெளியில் அந்த ஆனந்தம் இல்லாவிட்டால் யார்தான் இங்கு உயிர் வாழ முடியும்? ஆகவே அவரே ஆனந்தத்தின் இருப்பிடம் என்று இந்த மந்திரம் இந்த அணுவாகம் 7:2 சொல்லுது. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் என்பதை நாம பல விசாரங்கள் மூலமா, விவேகத்தினால, விழித்து கொண்ட விழிப்புணர்வின் மூலமா புரிஞ்சு கொண்டோம். எனக்கு இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அந்த இறைவன் எப்படி இருக்கிறான்? சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறான். சமஸ்கிருதத்துல சச்சித் ஆனந்தம் அப்படின்னா, சத்துனா இருப்பு, தட் இஸ் கால்ட் எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது இருப்பு என்ற வார்த்தைக்கு எக்ஸிஸ்டன்ஸ் ஆங்கிலத்துல பேரு. அப்ப அந்த இருப்பு மட்டுமே இருக்கிறது, அந்த சத்து மட்டுமே இருக்கிறது. எப்படி இருக்கிறது? தட் இஸ் கால்ட் கான்சியஸ்னஸ். அது சித்தாக இருக்கிறது. அது எப்படி இருக்குன்னா, ஒரு உணர்வாக, ஒரு அறிவாக இருக்கு. அந்த இறைவன் எப்படி இருப்பு கொண்டிருக்கின்றான் என்றால், உணர்வு மயமாக, அறிவு மயமாக இருப்பு கொண்டிருக்கின்றான். அப்ப இங்க சத்தும் சித்தும் இருப்பதை யார் உணர்கிறார்களோ அவர்கள் ஆனந்தம் அடைகிறார்கள். இதுதான் விஷயம். இங்க இறைவன் அறிவு மயமாக, உணர்வு மயமாக இருப்பு கொண்டிருக்கிறான். அவனுடைய இருப்பை யார் தன்னுள் உணர்கிறார்களோ அவர்கள் ஆனந்தம் அடைகிறார்கள்.
இதுதான் சச்சிதானந்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள். அப்ப இறைவனுடைய பெயரே சச்சிதானந்தம் தான். ஏன்னா அவன் இருப்பு, அறிவு, ஆனந்தம் என்ற நிலையிலே நம்ம அவனை பார்க்கிறோம். அப்போ அந்த ஆனந்தம் என்பது எப்படி அனுபவமாகும்? இறைவனை நம்முள் அனுபவமாக்கும் போதுதான் அது உண்மையான ஆனந்தமாக இருக்குமே தவிர, மற்றபடி நாம் புறத்திலே பார்க்கின்ற பொருட்களில் நமக்கு ஆனந்தம் உண்டாகாது. ஏனென்றால் இந்த இயற்கையினுடைய ஏராளமான படைப்புகளின் அம்சங்களாக நம்ம இயற்கை காட்சிகளை பார்க்கிறோம். இங்கிருந்து ஊட்டிக்கு போறோம், ஊட்டியில மலர் கண்காட்சியை பார்க்கிறோம். அப்படியே மலர்கள் விதவிதமா பூத்து குலுங்குது. விதவிதமான மலர்கள் அங்கு மலர் கண்காட்சியிலே வைக்கப்பட்டிருக்கு. ஊட்டி மலையை பார்க்கிறோம், நதிகளை பார்க்கிறோம், கடலை பார்க்கிறோம், வானத்தை பார்க்கிறோம், நிலவை பார்க்கிறோம். ஆனால் இந்த ரசனையில் பெரும் ஆனந்தம் எங்கிருந்து வந்தது என்று என்றாவது நாம் யோசித்து பார்த்திருக்கிறோமானா கிடையாது. நாம் என்ன நினைச்சுக்கிறோம்? ஊட்டிக்கு போய் மலர் கண்காட்சியை பார்த்துட்டு வந்த உடனே எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையான சந்தோஷம் ஊட்டி மலர் கண்காட்சியிலே அந்த மலர்ல இருக்கான்னா இல்ல. அந்த மலராகட்டும், அந்த மலையாகட்டும், நதிகள், கடல்கள், வானம், நிலவு என்று எவ்வளவுப்பட்ட விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்திலே கொட்டி கிடந்தாலும் அவைகளை பார்க்கின்ற நமக்கு அவைகளின் வாயிலாக வருகின்ற ஆனந்தம் எங்கிருந்து வருகிறது? அந்த மலர்களில் இருந்து வருகிறதா, அந்த மலையிலிருந்து வருகிறதா என்றால் இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, உண்மையில் ஆனந்தம் என்பது வெளியே இல்லை, அது நம்முள்ளேயே உள்ளது. அவைகளை ரசிப்பதற்கான மனநிலையில் நாம் இருந்தால் மட்டுமே அத்தகைய மலர்களும் மலைகளும் நமக்கு இன்பத்தை தர முடியும் என்பதாகத்தான் இந்த மந்திரம் சொல்லுகின்ற சாரம். அப்ப இங்க நமக்கு புறத்தில் பார்க்கின்ற ஒரு விஷயம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, ஆனந்தத்தை கொடுக்கிறது அப்படின்னா அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கான மனநிலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த ஆனந்தத்தை அனுபவமாக்க முடியாது. அப்ப இங்க மனநிலை தான் முக்கியமா இருக்க தவிர பொருள் நமக்கு முக்கியமாக இல்லை. மலர் கண்காட்சியை பார்க்கறதுக்கான மனநிலை இல்லைன்னா நீங்க எப்படி மலர் கண்காட்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைவீங்க? அது மனநிலையை பொறுத்து இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க சாஸ்திரம் சொல்லுது. இப்ப நமக்கு நெருக்கமான ஒரு உறவினர் இறந்து விட்டார்னு ஒரு நியூஸ் வருது. மலர் கண்காட்சியை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஊட்டி போறீங்க, மலர் கண்காட்சியில போய் அப்பதான் இறங்குறீங்க. இறங்கி அந்த மலர் கண்காட்சிக்குள்ள நுழையும் போது ஒரு 2-3 மலர்களை பார்த்து அப்படியே அருமையா இருக்குன்னு சிரிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு போன் வருது. இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டியவங்க இறந்து விட்டாங்க அப்படின்ட்டு. இனிமேலும் போய் அந்த மலர் காட்சியை பார்த்து நீங்க ரசிப்பீங்களா? எப்படி முடியும்? மனசு என்ன ஆயிடுது? உடனே அந்த இறப்பு செய்தியை கேட்ட மறு வினாடி துயரத்தை அடைகிறது, துன்பத்தை அடைகிறது. ஆகவே நம்ம என்ன பண்றோம்? அந்த மலர் கண்காட்சி ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு இமிடியேட்டா நம்ம ரிட்டர்ன் போறோம். யாரை? அந்த இறந்தவரை பார்க்கறதுக்காக. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த மலர் கண்காட்சி நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கல, நம்முடைய மனம்தான் ஆனந்தத்தை கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த மனம் இப்பொழுது அதை அனுபவிக்கக்கூடிய நிலையில் இல்லை. ஏனென்றால் அது சோக விஷயத்தை கேள்விப்பட்டு விட்டது, துயரமான செய்தியை கேட்டு விட்டது அந்த மனசு. ஆகவே அந்த மனசு என்ன பண்ணுதுன்னா மகிழ்ச்சியை இழந்து விட்டது. இனிமேல் அந்த மலர் கண்காட்சியினால் அந்த மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்காது. அந்த ஊட்டி மலையினால் அந்த மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்காது. ஏனென்றால் அந்த மனம் இப்பொழுது வருத்தத்தை அடைந்து விட்டது, துயரத்தை அடைந்து விட்டது. அப்ப இது யாருக்கு புரியுதோ அவன் தானே மனிதன். அப்ப அவன்தான் இந்த பகுத்தறிவை கொண்டு எது உண்மையில் ஆனந்தத்தை கொடுக்கிறது, எது எனக்கு துயரத்தை கொடுக்கிறது, இங்கு துயரமும் இன்பமும் யாரிடத்தில் இருக்கிறது என்பதை விவேகத்தினால் விசாரித்து பார்ப்பவன் தானே மனிதன். ஆனால் அந்த நிலையில் மனிதன் வாழ்கின்றானா? இல்லை. ஏனென்றால் மிருகம் போல வாழ்கின்றான். அதனால்தான் இன்றைக்கு இவ்வளவு விளைவுகளை பார்க்கிறோம். அதாவது மனித சமுதாயம் சீர்கேடு அடைந்ததனுடைய நோக்கம் என்னன்னா அந்த புரிதலற்ற தன்மை. ஒருத்த கோயில்ல உருள்றான்னா அந்த ஊரே போய் உருளுது. ஏன்பா அவன் உருண்டான்னு கேட்கறதே கிடையாது. இப்ப ஒருத்தன் கும்பமேளாவுக்கு போறான்னா ஊரே கும்பமேளாவுக்கு போகுது. எதுக்காக கும்பமேளாவுக்கு போகணும்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா கிடையாது. எவனோ ஒருத்தர் சொல்றான் கும்பமேளா போனா உங்களுக்கு புண்ணியம் வந்துடும், அந்த நதியில குளிச்சிங்கன்னா பாவம் எல்லாம் தீந்துடும் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான். உடனே இவன் அங்க போய் குளிச்சா பாவம் எல்லாம் தீந்துடும் போறான். இதெல்லாம் மனம் கற்பித்து கொண்ட விஷயங்கள். இப்ப என்னன்னா இப்ப நம்ம கிறிஸ்டியானிட்டியில என்ன சொல்றோம்? ஒரு பாதிரியார் கிட்ட போனா அவர் பாவ மன்னிப்பு கொடுக்கிறார். ஆகவே அந்த பாவ மன்னிப்பை தீர்ப்பதற்காக இவன் எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு கிறிஸ்துவ மத போதகர் இடத்துல போய் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு மீண்டும் அவன் பல பாவ காரியங்களை செய்கிறான். அவனை மாதிரி தானே நம்ம இந்துக்களும் இருக்கிறோம். இந்துக்கள் என்ன பண்ணுவோம்? பாவங்கள் எல்லாம் பண்ணுவோம். பண்ணிட்டு எனக்கு கங்கையில குளிச்சா பாவம் போயிடும், காசியில குளிச்சா பாவம் போயிடும் அப்படின்ட்டு நேரா கங்கையில போய் காசியில போய் குளிச்சுட்டா பாவம் போயிடுமா? அப்படி பாவம் போயிட்டா
அப்புறம் அவன் பண்ணாத அக்கிரமம் எல்லாம் பண்ணிட்டு, சரி நான் இன்னைக்கு எல்லாம் கொலை பண்ணிட்டேன், கொலை பண்ணிட்டேன், நான் இன்னைக்கு என்ன கிளம்பி நேரா காசி போறேங்க, போய் கங்கையில குளிச்சிடுறேன், என்னுடைய பாவம் தீர்ந்துடும்னா தீர வேண்டியது தானே. அப்ப அப்படித்தானே மனிதர்கள் தீர்த்துக்கிறாங்கன்னா, இங்கதான் மனிதன் மிருகம் போல வாழ்கிறான்ங்கிற உதாரணம் சொல்றோம். நம்ம மற்ற மதங்களை பேசுவதற்கு முன்னாடி நம்மிடத்தில் இருக்கின்ற தவறுகளையும் நம்ம உணரணும். எதற்காக கொடுக்கப்பட்டது காசி, கங்கை போன்ற தீர்த்தங்களுடைய புனித தன்மை எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதெல்லாம் நம்ம விசாரித்து விவேகத்தினால பார்க்கணும். ஏனென்றால் இங்க ஒவ்வொன்றும் அதை பராமரிப்பதற்காக முன்னோர்களால் கொடுக்கப்பட்டது. ஸ்தல விருட்சம் இருக்கும். கோயில்களுக்குள்ள போனீங்கன்னா ஸ்தல விருட்சம் இருக்கும். ஒரு கோயில்ல அரச மரம் ஸ்தல விருட்சமா இருக்கும், ஒரு கோயில்ல புங்கை மரம் ஸ்தல விருட்சமா இருக்கும். எதற்காக இதெல்லாம்? மரங்களை காப்பதற்காக. அதனுடைய விதைகள் அழிக்கப்படக்கூடாது. ஆகவே அவைகளை காப்பாற்றுவதற்காக அதை கடவுளாக பார்த்தோம். நதிகளும் அப்படிதான். நதிகளை நாம் அழித்து விடக்கூடாது. அந்த நதிகளை காப்பாற்ற வேண்டும். அதற்காக நாம் அதை புனிதமாக போற்றினோம். இது ஒரு சராசரி மனிதன் புரிந்து கொண்டான் என்றால் அவன் அதை சரியாக பராமரிப்பான், சரியாக போற்றுவான். ஆனா மூட நம்பிக்கையில் இருக்கின்றவன் அதை எப்படி போற்றுவான்? போற்ற மாட்டான். அவன் மூடத்தனமாக அதை உதாசீனப்படுத்துவான். இப்ப இன்னைக்கு நீ கங்கையும் காசியும் கும்பமேளாவும் பாருங்களேன், எல்லாம் பிளாஸ்டிக். இன்னைக்கு இவ்வளவு மக்கள், பல கோடிக்கணக்கான மனிதர்கள் போய் அங்க கூடுறாங்கன்னா அந்த இடம் பூரா பொல்யூஷன் ஆயிடுது இல்லையா? பொல்யூஷன்னா என்ன? அந்த நீரையே மாசுபடுத்தி விடுகிறார்கள். அந்த நீர் இன்னைக்கு புனித நீராக இல்ல, சேரும் சகதியுமா இருக்கு. அப்ப அந்த சேரும் சகதியில போய் குளிச்சிட்டு வந்தனால இவனுக்கு புண்ணியம் வந்துடுமானா எப்படி வரும்? பகுத்தறிவே இல்லாத மனித குலம். எதற்காக மனிதன் படைக்கப்பட்டான்? மனிதனுடைய நோக்கம் என்ன? அந்த சமயங்கள் கொடுத்திருக்கின்ற சாரம் என்ன அப்படிங்கிறத விவேகத்தால விழித்துக் கொள்பவன் தான் மனிதன். மற்றவர்களெல்லாம் எடுப்பார் கைப்பிள்ளை போல. சிறு குழந்தை எப்படி ஒருத்தர் தூக்கணும் அங்க போகும், அங்க ஒருத்தர் தூக்கணும் அங்க போகும். அவர் யாராவது ஒருத்தர் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கணும் அந்த குழந்தைக்கு, அவ்வளவுதான். அதுக்கு ஆசை, அவ்வளவுதான். அது மாதிரி இவனுக்கு ஆசை இங்க போனா எனக்கு பணம் வரும், அங்க போனா எனக்கு பதவி வரும், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா இந்த புண்ணியம் வரும் அப்படின்ற தேடுதல். அது முறையற்ற வாழ்க்கை பயணம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. புரிதலற்ற மனித சமுதாயம் என்று இங்க சுட்டி காட்டுது. அப்ப இங்க நாம என்ன புரிஞ்சுக்கணும்? நாம் தேடுவது எல்லோரும் உண்மையான ஆனந்தத்தை தேடுகிறோம். நமக்கு தேவை சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம். அது நம்மிடத்திலேயே இருக்கிறது. அப்ப அந்த ஆனந்தம் எப்படி நம்மிடத்தில் இருக்கிறது? அது ஆத்மாவின் அடிப்படையில் இருக்கிறது என்று இங்கு சாஸ்திரம் சொல்லுது. இறைவன் நம்முள் இருப்பதினால் அந்த ஆனந்தம் நம்மிடத்தில் இருக்கிறது. உண்மைத்தன்மை, நம்முடைய யதார்த்தத்தை நம்ம உணர்ந்து கொண்டா அந்த ஆனந்தம் நம்மிடத்துல பிரகாசிக்கும். இப்ப இன்பம் நம்மிடத்துல இருக்கிறது அப்படிங்கறதுடைய பொருள் என்ன அப்படின்னா, இப்ப உயிராக இருக்கின்ற நாம் உடல் எடுத்து வந்தோம். நம்ம உண்மையில் எப்படி இருந்தோம்? அப்பாவுடைய விந்து அணுவாக இருந்தோம், உயிர் அணு. அப்ப அந்த உயிர் அணுவாக இருந்த நாம் தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள போய் உடல் எடுத்து இந்த உலக சுக துக்கங்களை எல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றாலும், உண்மையில் இந்த அனுபவங்கள் எல்லாம் எதற்கு அப்படின்னு பார்த்தா நம்முடைய மனதிற்கு தான் இந்த அனுபவங்கள் எல்லாம். இந்த மனம் ஏற்றி வைத்துக் கொண்டுள்ள எண்ணங்களுக்கு ஏற்ப இந்த உலகத்தை அணுகுகின்றது என்றுதான் நம்ம பார்க்கிறோம். ஆக அந்த அனுபவங்கள் மனதிற்கு உண்டானாலும் அந்த மனதிற்கு ஆதாரமாக, அதிஷ்டானமாக ஆத்மா நம்முள் இருப்பதை நாம் மறந்து விட்டதுதான் காரணம் என்று இங்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. ஏனென்றால் நாம் அடைகின்ற ஆனந்தம் என்பது ஆத்மாவின் இருப்பில் நிகழ்வது. ஆனந்தம் என்பது இறைவனின் அம்சம். இறைவன் எப்போதும் ஆனந்தமயமானவர். எனவே ஆத்மாவும் ஆனந்தம் நிறைந்தது. அப்ப அந்த ஆத்மா நம்மிடத்திலே எங்கே இருக்கிறது அப்படின்னு நம்ம கடந்த முறை பார்த்தோம். அப்ப எங்க இருக்கிறது? இதய குகையில், இதய வெளியில் இருக்கிறது என்று நம்ம படிச்சோம். இதே தைத்திரிய உபநிஷத்துல அதை பற்றி நான் விரிவா பேசியிருக்கிறோம். அது முதல் அத்தியாயத்துல நம்ம பேசணும். முதல் அத்தியாயத்தினுடைய 6ஆம் அணுவாகத்துல பார்த்தோம். அப்ப ஆனந்தத்தின் உறைவிடமான ஆத்மா நம்முடைய ஹிருதய குகையில் இருப்பதால் தான் நாம் ஆனந்தம் பெற முடிகிறது என்று உணர்ந்து கொண்டோம். அப்ப நான் இங்க ஒரு சந்தேகம் வரும், எங்க மனம் தானே ஆனந்தம் என்ற உணர்வை உணருது, ஆனா ஆத்மா என்று இந்த மந்திரம் சொல்லுது, இது முரண்பாடாக தோன்றுது அப்படின்னு நமக்கு கேட்டோம்னா, இங்க உபநிஷதங்கள் மிக தெளிவான விஷயங்களை நமக்கு விளக்கிட்டு வருது. அது நம்ம தொடர் கவனத்தில் இருந்தா தான் இந்த பாடம் புரியும். இங்க உடல், மனம், புத்தி ஆகிய அனைத்துமே ஜட பொருட்கள். இங்க இந்த உடலும் அழியக்கூடியது, நம்முடைய மனமும் எண்ணங்களின் எழுச்சி, நல்லது கெட்டது என்று பகுத்தறியக்கூடிய புத்தி சக்தி கூட ஜடப்பொருள் தான். இங்க எல்லாமே ஜடம் தான். அப்போ இந்த ஜடமான பொருள் எப்படி உண்மையாக நம்ம இடத்துல பிரகாசிக்குதுன்னா ஆத்மாவின் அடிப்படையில் தான் பிரகாசிக்கும். ஆத்மா இல்லைன்னா இங்க நமக்கு உடல் கிடையாது, மனம் கிடையாது, புத்தி கிடையாது. இந்த பஞ்ச கோஷங்களுமே எதன் அடிப்படையில் நம்ம இடத்துல பிரகாசிக்குதுன்னா
ஆத்மாவின் அடிப்படையில், ஆத்மாவின் இருப்பில் தான் நம்ம இடத்துல இருக்குது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க வேதாந்த பாடங்களை படித்து பஞ்ச கோஷங்களை நீக்குவது என்பது எப்படின்னா, அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் எல்லாம் பாக்குறோம் இல்லையா? அதெல்லாம் என்ன? உடல், மனம், புத்தி எல்லாம் தான். அப்ப இந்த உடல், மனம், புத்திங்கிற எல்லாமே ஜடம். ஆனா இந்த ஜடம் ஆத்மாவை மறைக்க முடியுமான்னா எப்படி மறைக்க முடியும்? மறைக்க முடியாது. அறியாமையால் மனம் இதை உண்மை என்று நம்புவதனால் மறைக்கிறது என்ற ஒரு ஆழமான விஷயத்தை சாஸ்திரம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, புரிதலற்ற தன்மை. மனிதன் என்பவன் மகத்தான அந்த புத்தி சக்தியை கொண்டு விழித்துக் கொண்ட விவேகத்தினாலே விசாரித்து பார்க்கின்ற பொழுது இவைகள் எல்லாம் உண்மையில் ஜட பொருட்கள். இவைகள் ஆத்மாவை மறைக்க முடியாது. ஆத்மாவின் அதிர்ஷ்டானத்தில் இவைகள் பிரகாசிக்கின்றன என்ற புரிதல் வந்துவிட்டால் அவைகள் மீது இருக்கின்ற பற்று போய்விடும். அவைகள் மீது இருக்கின்ற அபிமானம் போய்விடும். அப்ப அவைகள் மீது இருக்கிற அபிமானம் போவதுதான் அவைகளை நீக்குவது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, நான் இந்த உடல் இல்லாம இருக்கிறேன், நான் இந்த மனசு இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க நிறைய பேரு. அது ஒரு நாளும் நடக்காது. ஏன்னா நிறைய பேர் தன்னையே ஏமாத்திக் கொள்கிறார்கள். நான் இந்த உடல் பற்றை விட்டு விட்டேன்னு சொல்லிட்டு உடல் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவன் சாப்பிடாம இருக்க முடியுமா? டாய்லெட் போகாம இருக்க முடியுமா? உடலுடைய இயற்கை உபாதைகள் அதெல்லாம். அதை தவிர்க்க முடியாது. ஆனா இந்த வேத சாஸ்திரங்களை படித்துட்டு அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு நான் உடல் அனுபவம் இல்லாம இருக்கிறேன், உடலை நீக்கி விட்டேன் என்று சொல்பவன் எப்படி உடலுக்கு உண்டான உபாதைகளை நீக்க முடியும்? உடல் இயங்காமல் செய்ய முடியும்? முடியாது. ஆகவே இங்க புரிதல் என்ன அப்படின்னா, இவைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இவைகள் எல்லாம் ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற ஜடம். ஆனால் இவைகள் எதனால் இயங்குகின்றன என்றால் ஆத்மாவின் இருப்பில் இவைகள் இயங்குகின்றன என்ற ஒரு ஆழமான புரிதல் நமக்கு இந்த சாஸ்திரத்தின் மூலமாக வந்தால்தான் இங்க எல்லாம் ஆத்மா என்பது புரியும். ஆத்மா இவைகளில் சம்பந்தப்படாமல் இருக்கிறது என்பதும் புரியும். அதுதான் இங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான விஷயம் என்பதாக இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இங்க ஹிருதய குகை என்பது நமக்கு எங்க இருக்கு? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்முடைய தலையில இருக்கு. அப்ப நம்முடைய தலையில எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, அது பிரம்மரந்திரம், சகஸ்ரஹாரம், 10ஆம் வாசல் என்றெல்லாம் நம்ம வேதத்துல பல பெயர்களை கொடுத்து அழைத்தாலும் அது உண்மையிலேயே நம்ம சயின்டிபிக்கலா எப்படி ப்ரூவ் பண்றோம்? அது கண்ணுக்கு தெரியாத சூட்சும பொருளாக இருந்தாலும் நம்முடைய உடல் உறுப்புகளினுடைய அடிப்படையில பார்க்கும்போது கண்ணுக்கு தெரிகின்ற பிட்யூட்டரி பீனியல் கிளான்ஸா இருக்கு. அப்ப பிட்யூட்டரி பீனியல் கிளான்ஸ் என்ற மூளையில அந்த உறுப்பு இருந்தாலும் அது மற்ற ஜீவராசிகள் இடத்துல இல்லாத ஒரு உறுப்பாக, மனிதனுடைய சிறப்பான ஒரு உறுப்பாக அது இருப்பதினால அது எதை புரிந்து கொள்கிறது? கல்வியின் மூலமாக கற்றவற்றை மனம் ஏற்றிக்கொள்கின்ற விஷயத்தை பகுத்தாய்கின்ற தன்மையில் மூளையினுடைய அடிப்படையில புரிந்து கொள்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம இங்க எப்படி இயங்குறோம்? ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் போத் இருந்தா தான் இங்க நம்ம செயல்பட முடியும். எப்படி நம்ம ஒரு கம்ப்யூட்டரை, ஒரு மொபைல் போனை இயக்குறோம் அப்படின்னா, மொபைல் போனை மட்டும் வச்சுக்கிட்டு பேட்டரி போட்டு என்ன பிரயோஜனம்? அதுக்குள்ள ஆப்ஸ் எல்லாம் இருக்கணும். அதுக்குள்ள எல்லா ஆப்ஸும் நீங்க போட்டாதான் அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகும். அப்பதான் கான்டாக்ட் லிஸ்ட் வரும், வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரும். அப்ப இதுக்கெல்லாம் நம்ம ஆப்ஸ் எப்படி போடுறோம்? அந்த ஆப்ஸ் எல்லாம் சாஃப்ட்வேர். ஆனா மொபைல் போன் வந்து ஹார்ட்வேர். அப்ப மொபைல் போனுடைய பர்பஸ் என்ன? ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டும் இருந்தா அந்த மொபைல் போனை நமக்கு தேவையான மாதிரி பயன்படுத்திக்கலாம். இந்த புரிதல் நம்ம இடத்துல எப்படி இருக்கோ அது மாதிரி இந்த மனித உடலினுடைய நோக்கம் என்னன்னா, இந்த மனித உடல் என்பது ஒரு ஹார்ட்வேர். உறுப்புகள் எல்லாம் தேவைப்படுது. ஆனா இந்த உறுப்புகளை கொண்டு நம்முடைய சாஃப்ட்வேர் என்ன? மைண்ட். மைண்ட் என்ன பண்ணுதுன்னா அதை ஆக்டிவேட் பண்ணுது. உள்ள போய் இது இப்படி செயல்படணும், இந்த மாதிரி நம்ம இதை புரிந்து கொள்ளணும், இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு எல்லாம் நம்ம விசாரித்து விவேகம் அடைவதெல்லாம் எந்த அடிப்படையில? இந்த உடல் இருப்பதனுடைய அடிப்படையில தான். அதுதான் நம்ம ஏற்கனவே உதாரணம் கொடுத்தோம். ஒருத்தன் நல்லா தான் இருப்பான், திடீர்னு வண்டியில போய் அடிபட்டுறான், அவனுக்கு மூளையில் அடிபட்டுறது, அவன் கோமா ஸ்டேஜ்ல போயிட்டான். இப்ப அவன் கோமா ஸ்டேஜ்ல போன உடனே அவனுக்கு மைண்ட் ஏன் வேலை செய்யல? மூளை கெட்டு போச்சு இல்ல, மூளையில அடிபட்டுருச்சு. மூளையில அடிபட்ட உடனே அந்த ஹார்ட்வேர் டேமேஜ் ஆனதுனால சாஃப்ட்வேர் ஆக்டிவேட் ஆகல. இப்ப நம்ம மொபைல் போன்ல என்ன ஆப்ஸ் வேணா இருக்கலாம், ஆனா நமக்கு பேட்டரி டெட் ஆயிட்டா ஆப்ரேட் ஆகாது. அல்லது மொபைல் போன்ல ஏதாவது ஒரு காம்பனன்ட் கரப்ட் ஆயிட்டா அந்த போன் சரியா இயங்காது. அப்ப இந்த மாதிரி நம்ம அடிப்படை விஷயங்களை புரிந்து வைப்பது எப்படி நமக்கு நடைமுறையில சாத்தியமோ அது மாதிரி இந்த மனித உடல் என்பது பரமனுடைய ஒரு கருவி. அதாவது அவன் கையாளுகின்ற ஒரு கருவி. அப்ப அந்த கருவியின் அடிப்படையில இங்க ரெண்டையுமே சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் வச்சுக்கிட்டு இங்க நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இங்க நம்ம எல்லாவற்றையும் அணுகுகிறோம் என்ற ஒரு புரிதல் நமக்கு வந்ததுன்னா இங்க மைண்ட் தான் சாஃப்ட்வேர், இந்த பாடி வந்து ஹார்ட்வேர் அப்படின்னு நமக்கு புரியும்.
அப்ப இங்க கான்ஃபிகரேஷனுடைய அப்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் படியே பார்த்தா கூட ரொம்ப அட்வான்ஸ்டு ப்ராசஸர் நம்முடைய பிரெயின் வந்து அட்வான்ஸ்டு ப்ராசஸர். அதனாலதான் புரிந்து கொள்ள முடியுது எது நல்லது எது கெட்டது அப்படிங்கறத. அப்ப இங்க ப்ராசஸர் வந்து அப்டேட் ஆகி சாஃப்ட்வேர் சரியில்லைன்னாலும் பிரயோஜனம் இல்ல. சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஹையர் சாஃப்ட்வேர் வச்சுக்கிட்டு ஹார்ட்வேர் அப்டேட் ஆனாலும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? நடைமுறையில் அப்படிதான் இருக்கு. இப்ப நான் பழைய கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரை போட்டா எடுத்துக்காது. அல்லது நான் கம்ப்யூட்டரை ரொம்ப ஹையர் கான்ஃபிகரேஷன்ல ரொம்ப அட்வான்ஸ் ப்ராசஸர் கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு ஓல்டு சாஃப்ட்வேரை போட்டா கம்ப்யூட்டர் ஸ்பீடா இருக்காது. ஏன்? ஒண்ணுக்கு ஒண்ணு மேட்ச் ஆகல. அப்போ ஹையர் கான்ஃபிகரேஷன் கம்ப்யூட்டருக்கு ஹையர் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கக்கூடிய சாஃப்ட்வேரை போட்டாதான் அது அதே ஸ்பீட்ல இயங்கும், வேகமாக இருக்கும். அப்ப இது எப்படி நம்ம நடைமுறையில பாக்குறோமோ அது மாதிரி மனித வாழ்க்கை என்பது மனிதனாக பிறந்து விட்டால் மட்டும் போதாது. நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் நான் கம்பாரிசன் சொல்றேன். ஹார்ட்வேர் டெவலப் ஆனா மட்டும் போதாது, சாஃப்ட்வேர் டெவலப் ஆகணும்னு சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சாஃப்ட்வேர்னா என்னன்னு தெரியல இல்லையா? மைண்ட் டெவலப் ஆகணும், அததான் சாஃப்ட்வேர்னு சொல்றோம். ஏன்னா மைண்ட் டெவலப் ஆகாம மனிதனா இருந்து என்ன பிரயோஜனம்? அவன்கிட்ட வந்து அட்வான்ஸ்டு ஹார்ட்வேர் இருக்கு, ஹை ப்ராசஸர் போட்ட பிரெயின் இருக்கு, பட் என்ன யூஸ் இருக்கு? சாஃப்ட்வேர் அப்டேட் இல்ல, ஓல்டு வெர்ஷனை போட்டுக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். எப்படி வேலை செய்யும்? பிரயோஜனம் இல்லை இல்லையா? அது மாதிரிதான் இங்க மனிதர்கள் இருக்கிறார்கள். அதாவது பார்ப்பதற்கு அவன் மனிதனாக இருக்கிறான், ஆனா மூளையில வளரவே இல்லை, அறிவுல வளரவே இல்லை, மனதுல விரியவே இல்லை. குறுகிய மனப்பான்மை கொண்டவன் மனித உருவத்தில் இருப்பான், ஆனா மனம் விரியவே இல்லை, புத்தி விரியவே இல்லை. அப்ப அவன் என்ன பண்றது? அவன் தான் ஃபெயிலியர் ஹார்ட்வேர், ஃபெயிலியர் சாஃப்ட்வேர்னு சொல்றான். அப்ப அதுதான் இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டாம். அதுக்குத்தான் இங்க மனித அறிவு வந்து மகத்தான அறிவாக சாஸ்திரம் பார்க்குது. படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே மிக சிறப்பானவன் மனிதன் என்று போற்றுது. அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது அப்ப இந்த வேதம் என்ற விஷயம் யாரை காட்டி கொடுக்குது? தன்னையே தனக்கு காட்டி கொடுக்குது. அது எந்த மதமாக வேணாலும் இருக்கட்டும். குர்ஆனை உண்மையிலேயே படிச்ச ஒரு உண்மையான இஸ்லாத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமியன் வந்து இறைத்தன்மையில் இருப்பான். அவன்தான் இறைவன், அவனும் இறைவனும் வேறு வேறு இல்லை. அது மாதிரி உண்மையா பைபிளை படிச்ச கிறிஸ்டியன் வந்து சரியா படிச்சிருந்தானா அவன் தான் உண்மையில் இறைத்தன்மையில் இருப்பான், அவனும் இறைவனும் வேறு வேறு இல்லை. அது மாதிரி இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்து வந்து சரியாக வேதத்தை படித்திருந்தானா அவன் உண்மையில் இறைத்தன்மையில் இருப்பான், அவனும் இறைவனும் வேறு வேறு இல்லை. அப்ப மனிதனும் தெய்வமாகலாம் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில நமக்கு சாஸ்திரங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கிறது, வேதம் எல்லாம் தகுதியை உண்டாக்குகிறது என்றால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அவனுடைய உடலிலும் இருக்க வேண்டும், மனதிலும் இருக்க வேண்டும். அது இரண்டும் சரியாக இல்லாவிட்டால் அவனிடத்தில் எப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் கொடுத்தாலும் அதனுடைய பவித்திரம், அதனுடைய புனிதம் அவனுக்கு புரியாது என்றுதான் நம்ம பார்க்கிறோம். இதுக்குதான் நம்ம நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லுவோம். முன்ன பின்ன வைரக்கல்லே பார்க்காதவன் சாலையில் நடந்து போகும்போது ஒரு உண்மையான வைரக்கல் கீழே கிடக்கும், ஆனா அவன் அதை எடுத்து பார்த்து கண்ணாடி கல்ல தூக்கி வீசிட்டு போவான். காரணம் என்ன? அவன் வைரக்கல்ல பார்த்தது இல்லை. ஆகவே அவன் அதை கண்ணாடி கல் என்று தூக்கி வீசுகிறது போலதான் இங்க சாஸ்திரம் வந்து இந்த மிக உயரிய விஷயங்களை சாதாரண மனிதர்களுக்கு கொடுக்க முடியாது என்று கட்டுப்படுத்தி வைத்திருக்கு. நம்முடைய சனாதன தர்மம் வந்து ஏன் எல்லோருக்கும் வேத சாஸ்திரத்தை கொடுப்பதில்லை என்று பார்த்தா, தகுதியானவர்கள் தான் இதை புரிந்து கொள்ள முடியும், தகுதியற்றவர்கள் இதை படித்து புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு இது கொடுப்பதினால் கால விரயம், இது வீணான செயல் என்று சாஸ்திரம் பார்க்குது, நம்முடைய வேத ரிஷிகள் பார்த்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? குர்ஆன் ஆகட்டும், பைபிள் ஆகட்டும், வேதமாகட்டும், பகவத்கீதை ஆகட்டும், பிரம்மசூத்திரம் ஆகட்டும், அதை படிப்பதற்கான உண்மையான ஆர்வம் இருந்தால்தான் அவர்கள் அதை படித்து அதை நடைமுறைப்படுத்துவார்கள். ஆர்வம் இல்லாத, அக்கறை இல்லாதவர்கிட்ட நீங்க அதை கொடுத்து கட்டாயப்படுத்தி படிக்க வச்சீங்கன்னா அவர்கள் அதை ஒரு பரோட்ச ஞானமாகத்தான் அடைவார்கள். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி படிப்பார்கள், படித்து விட்டு வேறு வேலை செய்து கொண்டிருப்பார்கள். இப்ப என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், வேற வேலை செஞ்சுட்டு இருப்பான். அந்த தொழில் மாத்திக்குவாங்க, அந்த தொழில அவங்க இருக்க மாட்டாங்க. காரணம் என்ன? அந்த தொழிலை பற்றிய ஒரு நேசம் இல்லை, ஒரு பாசம் இல்லை அவர்கள் இடத்துல. கட்டாயத்தின் அடிப்படையில் கற்றுக்கொண்டதுனால அவர்கள் அந்த துறையில் இருக்க மாட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அது மாதிரிதான் இங்க சாஸ்திரமும் கட்டாயத்தின் அடிப்படையில் கற்றுக் கொடுக்க முடியாது என்று பார்க்க வேண்டியதாக இருக்கு. அடுத்த மந்திரம் அணுவாகம் 7:3 அந்த இறைவன் பயமின்மையின் உறைவிடம் என்று பேசுது. இப்ப சாஸ்திரம் ஏன் இதெல்லாம் வந்து பூடகமா பேசிக்கிட்டு இருக்குன்னா நமக்கு புரிதலை கொடுக்குது, இறைத்தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ரிஷிகள் நமக்கு இந்த மாதிரி பாடங்களை புகட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம்.
இப்ப கடவுள் இறைவன் பயமின்மையின் உறைவிடம் என்று இந்த மந்திரம் சொல்லுது. 7:3 அணுவாகம் 7 3வது மந்திரம். அது படிக்கிறேன். யதா ஹேவைச யதஸ்மின் அச்ருச்யே அநாத்மியே அனிருத்தே அனிலயேன அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அதசோ அபயம் கதோ பவதி யதா ஹேவைச ஏதஸ்மின்னு தரமந்திரம் குருதே அததஸ்ய பயம் பவதி தத்வேவ பயம் விதுசோ அமன்வானஸ்ய ததப்யேச ஸ்லோகோ பவதி. இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, இறைவன் காண முடியாதவர், உடம்பு இல்லாதவர், விளக்க முடியாதவர், அவரை புரிந்து கொள்ளவே முடியாது, அவர் பயமற்றவர். அத்தகைய இறைவனிடத்திலே மனிதன் நிலை பெறும்போது பயமற்ற நிலையை அடைகின்றான் என்று இந்த மந்திரம் சொல்லுது. அந்த இறைவனிடமிருந்து சிறிது விலகினாலும் கூட அவனுக்கு பயம் உண்டாகி விடுகிறது. ஆகவே கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை கொண்டு சிந்திக்காத பண்டிதனுக்கு கூட இறைவனே பயத்தின் காரணமாக ஆகிவிடுகின்றார் என்று இந்த மந்திரம் சொல்லுது. அப்ப இந்த மந்திரம் என்ன இங்க நமக்கு சுட்டி காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்திக்காத பண்டிதனுக்கு கூட இறைவனே பயத்தின் காரணமாகி விடுகிறார் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுது பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க பண்டிதன் என்பவன் சாஸ்திரங்களை படித்து புரிந்து கொண்டவன் தான் நம்ம பண்டிதன் என்று சொல்கிறோம். ஆனாலும் அந்த வேத சாஸ்திரங்களை படித்து அந்த பாண்டித்யத்தை அவன் அடைந்திருந்தாலும் கூட சித்திக்காதவனுக்கு, பகுத்தறிவை பயன்படுத்தாதவனுக்கு அந்த இறைவனே பயத்தின் காரணமாகி விடுகிறார் என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த மந்திரம் இங்க என்ன சொல்ல வருதுன்னா, இறைவன் பயமின்மையின் உறைவிடமாக இருக்கிறார். அவரை அணுகுவதும் அவரை ஆதாரமாக கொள்வதும் நம்முடைய பயம் நம்மை விட்டு விலகுவதற்கு காரணமாக இருக்கிறது என்று இந்த மந்திரம் சொல்லுது. மேலும் முழுமையாக நாம் அவரிடத்திலே நிலை பெறும்போது மட்டுமே நாம் பயமற்றவராக ஆகின்றோம் என்றும் சொல்லுது. அப்ப இங்க பண்டிதன் என்பவன் சிந்திக்காத நிலையில இருக்கிறான் இல்லையா? அது ஏன் அப்படின்னு பார்த்தா, இங்க சாஸ்திரம் சொல்லுது, இந்த உலகை உலகமாக காண்பவன் அவன்தான் சிந்திக்காத பண்டிதன். சிந்தனை பயப்படாத, கற்ற கல்வியினால் பயனடைய முடியாத பண்டிதன். பண்டிதன் அப்படின்னா அந்த படிப்பை பற்றிய ஒரு பாண்டித்யம் இருக்கும். அதுக்கு பேர் பரோட்ச ஞானம். அதாவது எல்லாருமே எல்லாம் படிச்சிருப்பாங்க, ஆனா அனுபவம் இருக்காது. அதாவது வேத சாஸ்திரங்களை படிச்ச வேத விற்பனர்கள் கூட பண்டிதர்கள் தான். ஆனா அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? இந்த உலகத்தை உலகமாக பார்க்கிறார்கள். உலகமாக இருக்கின்ற இறைவனை பார்க்க தவறிவிட்டார்கள். அதாவது உலகத்தை பார்க்கின்றவர்கள் இறைவனை தவற விடுகிறார்கள். அதைத்தான் இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த உலகின் உண்மை தன்மையை உணராமல் இருக்கின்றார்கள். உலகை அதன் பல்வேறு தோற்றங்களுடன் காணும் போது அந்த பண்டிதனுக்கு கூட இயல்பாகவே பயம் வருகிறது என்பதாக இந்த மந்திரம் சுட்டி காட்டுவதை நம்ம இங்க பார்க்க முடிகிறது. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நடைமுறையில் அப்படித்தான் இருக்கிறாங்க. எல்லாம் படிச்சிருப்பாங்க. எனக்கு வேதா தெரியும், எனக்கு சமக்கம் தெரியும், நமக்கம் தெரியும், ருத்ரம் தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய வேதங்களை படிச்சிருப்பாங்க. ஆனா ஏன் வாழ்க்கையில் பயப்படுகிறார்கள்னா, இறைவனை தெரிந்து கொள்ளவில்லை, உலகத்தை உண்மையாக பார்க்கிறார்கள். அப்ப இந்த உலகத்தை உண்மையாக பார்க்கின்ற அவர்களிடத்துல நிச்சயமாக பயம் இருக்கும். ஏனென்றால் இறைவனுடைய உண்மை தன்மையை உணராதவர்கள் அவர்கள் என்று இங்கு சாஸ்திரம் சொல்லுது. ஒரு ஆழமான உண்மையை சுட்டி காட்டுது. ஏன்னா வேதம் படித்து விட்டதால் மட்டும் ஒருத்தன் விவேகியாகி விட முடியாது. அந்த விழித்துக் கொள்ளக்கூடிய ஞானம் வரணும். அதாவது விவேகம் அப்படின்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்னா, பகுத்தறிவு பரிமாணத்துல விழித்துக் கொண்டவன் தான் விவேகியை தவிர, ஒரு விஷயத்தை செய்கிறதுனால புத்திசாலியா இருக்கிறவன் விவேகி ஆயிட முடியாது. மனப்பாடம் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம பயிரிடுறதுனால நம்ம புத்திசாலி ஆயிட முடியாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, மனப்பாடம் பண்ணி அந்த மனப்பாட பகுதியை ஒப்பிப்பாங்க. ஒப்பிப்பதனால அவங்க புத்திசாலி நான் எப்படி சொல்ல முடியும்? அவர்களிடத்திலிருந்து மலர வேண்டும். எந்த ஒரு விஷயமும் அவர்களிடத்திலிருந்து மலர வேண்டும். அதுதான் உண்மையான விவேகம், அந்த இறைத்தன்மை வெளிப்படுகின்ற வைபவம் என்று நாம் பார்க்கிறோம். நம்ம இறைவன் நம்ம இடத்துல பிரகாசிக்கிறான் என்று நம்ம எந்த அடிப்படையில சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, நாலேஜுக்கும் கான்சியஸ்னஸுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் நம்ம சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப புறத்திலிருந்து ஒரு விஷயத்தை நான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட நான் வாந்தி எடுக்கிறதுனால அறிவாளின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நான் கற்றுக்கொண்ட விஷயத்த உங்ககிட்ட நான் ஒப்புவிக்கிறேன். இது எப்படி அறிவாளியாக முடியும்? அப்ப என்னன்னா, இங்க நம்மிடத்துல இருந்து மலரணும். நான் தெரிந்து கொண்ட அந்த உண்மை தன்மையை நான் உணர்ந்து அதை அனுபவத்தில் நான் மலர வைக்கணும், என்னிடத்துல மலர வைக்கணும். அதுதான் இங்க இறைத்தன்மை. அதுதான் மகான்கள் ஞானிகள் அடைந்தார்கள். இப்ப தேவாரம்,
திருவாசகம் எல்லாம் நம்முடைய சைவ சமயத்துல பாடப்படுதுன்னா, அந்த தேவாரம்ங்கிற பாடலை பாடிய திருநாவுக்கரசரோ மற்ற மகான்களோ அல்லது திருவாசகத்தை பாடிய மாணிக்க வாசகரோ தன்னுள் உணர்ந்ததை வெளிப்படுத்தினார்கள். அதுதான் கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் அப்படின்னா தன்னிடமிருந்து வெளிப்பட்டது. அதுதான் வேதம், அதான் ஸ்மிருதி. அதாவது தன்னிடமிருந்து வெளிப்பட்ட விஷயங்கள். அப்படி வெளிப்பட்டா அது அவர்களுடைய பாண்டித்யம் கிடையாது, அது இறைவனுடைய வெளிப்பாடு என்று நம்ம பார்க்கணும். ஆனா ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ணிக்கிட்டு, இப்ப அதே தேவாரத்தை நான் படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அந்த தேவார மந்திரங்களை எல்லாம் நான் அப்படியே ஃபிங்கர் டிப்ல சொல்றேன் அப்படின்னா நான் பெரிய அறிவாளின்னு சொல்லிட முடியாது. ஏன்? ஏற்கனவே படித்த தேவாரத்தை மனப்பாடம் செய்துவிட்டு நான் அதை பார்க்காமல் உங்களிடத்துல ஒப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதானே. அது யார் வேணா செய்யலாம், அது ஒரு பெரிய சிறப்பு கிடையாது. ஆனா தேவாரத்தையே வெளிப்படுத்தியவர்கள் தான் உண்மை ஞானிகள், அவர்கள் தான் கான்சியஸ்னஸா இருக்காங்க. மற்றவர்களால் நாலேஜ்ல தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற வித்தியாசத்தை புரியணும்னு இந்த மந்திரம் சொல்லுது. இங்கு சிந்திக்காத பண்டிதன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுது. அந்த வார்த்தையை ஏன் சுட்டி காட்டுதுன்னா, அவன் சிந்திக்காத பண்டிதன். அவன் எல்லாம் படித்திருப்பான், ஆனா பிரயோஜனம் இல்லை, அவனுக்கு வேலை செய்யல, அந்த கான்சியஸ்னஸ் வேலை செய்யல, அறிவு வெளிப்படவே இல்லை என்றுதான் இங்க பாக்குறோம். இதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை மூலமா புரிய வைக்க முயற்சி எடுத்திருக்காரு. அந்த கதையை பார்த்தோம்னா சின்ன கதை தான். இப்ப புலித்தோலை போர்த்தி கொண்டு ஒருவன் எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். அவன் என்ன பண்றான்னா, மனிதன் தான், ஆனா ஒரு புலியுடைய தோலை எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே குனிஞ்ச மாதிரி புலி மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு அவங்க ஊருக்குள்ள வரான். அப்ப அந்த மாதிரி அவன் வர்றதை பார்த்த உடனே அவனுடைய வெளித்தோற்றத்தை வைத்து புலி என்று நம்பியவர்கள் என்ன பண்றாங்க, ஐயோ புலி வருதுன்னு பயந்துட்டு அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள். காரணம், அந்த புலித்தோலை பார்த்து புலி என்று நம்பிக்கொண்டவர்கள். ஆனா ஒருவன் விழித்துக் கொள்கிறான், ஒருத்தன் விவேகியாக இருக்கிறான். விழித்துக் கொண்ட ஒரு விவேகி என்ன பண்றான், டேய் நில்லுடா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ நம்முடைய அரிதானே இந்த மாதிரி வேஷம் போட்டு இப்படி எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க கிட்ட அவன் திருப்பி கேள்வி கேட்கிறான். அப்பதான் அவன் என்ன பண்றான், அந்த புலித்தோலை நீக்கி அவனை பார்த்து சிரிச்சிட்டு மீண்டும் அந்த புலித்தோலை அணிந்து கொண்டு மற்றவர்களை பயமுறுத்த போகின்றான். இது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கதை. அப்ப இங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும், விவேகத்தினால் விழித்துக் கொண்டவன் அந்த மனிதனுடைய உண்மை தன்மையை உணர்ந்து விட்டான். அது புலி அல்ல, அவன் மனிதன் தான், அவன் ஹரி, அவன் புலித்தோலை போட்டுக்கொண்டு நம்ம ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றான் என்று விழித்துக் கொண்டவன் அந்த புலியை கண்டு பயப்பட மாட்டான். ஆனா அது புலிதான் என்று உண்மையாக நம்புகின்ற மற்றவர்கள் அது புலி என்று பயந்து கொண்டு அங்கும் இங்கும் சிதறி ஓடுகின்றார்கள். அப்ப இந்த கதையினுடைய கருத்து என்ன, இந்த கதையினுடைய தாத்பரியம் என்ன? இந்த உலகத்தை உண்மை என்று உணராதவர்கள் இந்த உலகத்தை உண்மையாக நம்பிக்கொண்டு இதன் போக்கில் ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் யார் ஒருவன் விவேகத்தினால விழித்துக் கொள்கிறானோ, அந்த பரமனின் பவித்திரமான அறிவாற்றலை தன்னுள் வெளிப்படுத்துகின்றானோ, அவன் இந்த உலகத்தினுடைய உண்மை தன்மையை உணர்வான். அவன் தெரிந்து கொள்கிறான், இது உலகம் அல்ல, இது இறைவன், இது இறைவனுடைய வியாபகம். ஆகவே இங்கு இறைவனுக்கு வேறாக எதுவும் இல்லை. ஆகவே இதை நான் விருப்பு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இதில் நான் மயங்க வேண்டிய அவசியம் இல்லை, இது ஒரு மாயை என்று மயக்கமடைய மாட்டான். மாயையை எளிதாக அணுகுவான் என்று நாம் இந்த மந்திரத்திலே பார்க்கிறோம். அப்ப இந்த மந்திரம் சொல்ல வர்ற ஆழமான உண்மை என்ன, நம்ம இதுவரைக்கும் படித்த வேத மந்திரங்களின் மூலமா இந்த உலகத்தினுடைய படைப்பை நம்ம எப்படி உணர்ந்தோம், இது ஒரு மாயை என்று உணர்ந்தோம். இது மனம் மயக்கத்தினால் நமக்கு இவ்வாறெல்லாம் மாற்றி மாற்றி காட்டுகின்றது, தோற்ற மாயையை உண்டாக்குகிறது. அப்ப இறைவன் எப்படி இருக்கிறான், தன்னுடைய மனோ வியாபகத்திலே மாயையாக வெளிப்பட்டு இங்கு நம்மை மயக்கி கொண்டிருக்கிறான். அப்ப நாம கொஞ்சம் விவேகத்தினால விழித்துக் கொண்டு விசாரித்து பார்த்தால், விசாரணை செய்து பார்த்தால், பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதமே. திருமந்திரம். மீண்டும் மீண்டும் அதை ஞாபகப்படுத்துவேன். ஏன்னா உலகம் என்ற ஒரு விஷயம் பஞ்சபூதங்களால் மறைந்திருக்கிறது. ஏனென்றால் உண்மையில் இந்த உலகம் யார், இறைவன். இறைவனை தெரியல, நம்ம இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், அவன் அதை செய்யறா, இவ எதை செய்யறா, இந்த கோயிலுக்கு போனா புனிதம், அந்த நதியில நீராடினா புனிதம், அப்படின்லாம் நம்ம எதிரும் இந்த உலக விவகாரங்களுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. இந்த சிக்கல்கள் நம்ம மனதுக்கு எப்போ புரியுதோ அப்போ இங்க இறைவன் அந்த இடத்தில் மட்டும் இல்ல, அந்த கங்கையிலயோ காசியிலயோ போய் குளிக்கிறதுனால மட்டும் நமக்கு புண்ணியம் வர போறது இல்ல. இங்க நம்ம மனம் அறிந்த அந்த புனித தன்மை, அந்த உயரிய பரிணாமம், அதுல இறைவனாகவே எல்லாம் தெரியும். அப்ப நீங்க பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமற இறைவன் நிறைந்திருப்பதை பார்க்கலாம். இங்கு உலகம் மறைந்து விடும். பார் முதல் பூதம் எப்ப மறையும், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதமே.
அவர் எப்படி அந்த செயல் அமைச்சிருக்கார் பாருங்க. பரத்தில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறாரு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதமே. அந்த இறைவனிலேயே இந்த உலகம் மறைந்து விடுகிறது, இறைவனிலேயே இந்த உலகம் கரைந்து விடுகிறது அப்படிங்கிறது அது அர்த்தம். அப்ப இங்க நம்ம இந்த உலகம் என்று பார்க்காமல் இறைவனாக பார்த்தோம்னா இங்கு நமக்கு என்ன ஆகும்? மாயை இறைவனாகவே தெரியும். அப்ப மாயையை கடந்து மகத்தான இறைவனை நாம் அனுபவமாக்க முடியும். அப்போ இங்க என்ன ஆகும்? நமக்கு எல்லாவற்றையும் நம்ம யதார்த்தமாக பார்ப்போம், இதுல மயங்க மாட்டோம், ஆசை வயப்பட மாட்டோம், அதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா இது இறைவனுடைய லீலா வினோதங்கள். இது எதுக்கு நம்ம மாத்தணும்? அவசியம் இல்லை. அது அதனுடைய வேலையை அது செய்யுது. அந்த மாய தோற்றத்துல அது அப்படி பார்ப்பதற்கு தெரியுது. காண்டல் நீர் மாதிரி நமக்கு காட்சி ஆகுது, ஆனா உண்மையில் அங்க நீர் இல்ல. பார்ப்பதற்கு வெள்ளி போல காட்சி ஆகுது, ஆனால் உண்மையில் அங்க வெள்ளி இல்ல, சிப்பி தான் இருக்கு. அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வருதா இல்லையா? அது வந்து விட்டா நமக்கு அதன் மேல ஆசை இருக்காது இல்லையா? புரியாததுனாலதானே அந்த சிப்பியை பார்த்து வெள்ளின்னு நினைக்கிறோம், அந்த காணல் நீரை பார்த்து உண்மையாகவே நீர் ஓடுதுன்னு நினைக்கிறோம். அப்ப இதெல்லாம் நமக்கு புரிதலற்ற அஞ்ஞானம், அறியாமை என்று இங்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டி, அந்த இறைவனுடைய உண்மை தன்மையை நீ உன்னுள் உணர்ந்து விட்டால் பயமின்மை வந்துவிடும், பயமின்மை வந்துவிடும். அப்ப இங்க எதற்காக பயப்பட வேண்டும்? யாருக்கண்டு பயப்பட வேண்டும்? இங்க எல்லாம் இறை அம்சம். அப்ப எதற்கு நம்ம இங்க பயப்பட வேண்டியதற்கு ஒன்றுமே இல்லை என்ற அந்த பயம் நீங்கி விடுவதுதான் இறைவனை உணர்ந்தவனுக்கு பயம் இல்லை என்று சொல்கிறார்கள் மகான்கள். அப்ப இங்க பாண்டித்யம் அடைந்த பண்டிதன் கூட பயப்படுகிறான் என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால், அவன் பரோட்ச ஞானம் தான், இறைவனை பற்றி தெரியல. நான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல நடைமுறையில பாக்குறேன். பாருங்க, முந்தானத்து ஒரு யூடியூப் பார்த்தேன். யூடியூப்ல ரிக்வேதத்தை போட்டிருந்தாரு அவரு. அந்த ரிக்வேதத்தை போட்டோன்னு நானும் பரவாயில்லையோ ரிக்வேதம் எல்லாம் போட்டிருக்காரு, அருமையா இருக்கேன்ட்டு நான் போட்டு கேட்கலான்னு கேட்டா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்காரு, இந்த ரிக்வேதத்தை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் குழந்தை பிறக்காதவர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும், உங்க குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் நீக்கும், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தீரும். ஆகவே இதை நீங்கள் கேட்டு விட்டு இதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க, இந்த யூடியூபை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க, சந்தாதாரர்களாக இடத்துல மாறிவிடுங்க, நீங்க இதை தொடர்ந்து கேட்கறதுக்கு நான் மேற்கொண்டு சில வீடியோக்கள் எல்லாம் அனுப்புறேன் அப்படின்னு அவர் போட்டிருக்கும் போது அந்த ரிக்வேதனுடைய மகத்துவம் போயிடுச்சு. பாத்தீங்களா? ஏன்னா இங்க ரிக்வேதம் எவ்வளவு பெரிய உயரிய வேதம். அந்த வேதத்தை வெளிப்படுத்துகின்ற பண்டிதன் அந்த ரெக்கார்டட் வாய்ஸை ஒரு யூடியூப்ல போட்டு அதன் மூலமா பணம் சம்பாதிக்க பாக்குறான். அதுதான் இங்க கேவலம், அதுதான் இங்க இழுக்குன்னு பாக்குறோம். நம்ம எப்படி இதெல்லாம் பாக்குறோம் அப்படின்னா, வேதம் படித்த பாண்டித்யம் பெற்ற பண்டிதன் கூட இறைவனை பார்க்கல, அதை வைத்து பணம் பண்ண பாக்குறான். வேத மந்திரங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் அவனுக்கு புரியல. அப்ப இப்படிதான் மனிதர்கள் இருக்கிறார்கள். அதுதான் அஞ்ஞானம், அதுதான் அறியாமை. இவரை பத்தி என்ன சொல்லுது? சிந்திக்காத பண்டிதன் என்று இந்த மந்திரம் சொல்லுது. அதுதான் பாயிண்ட். அதுக்கு தான் இதை கொண்டு வந்தேன். ஏன்னா இந்த மந்திரம் சொல்லக்கூடிய விஷயம் சிந்திக்காத பண்டிதன் அப்படின்னு சொல்லிடுது. அப்ப இங்க நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இந்த பாடத்திட்டங்களுடைய ஆழமான டெப்தை நம்ம விசாரம் பண்ணி விவேகத்தினால விழித்துக் கொள்ளணும். அப்படிலாம் நம்ம விழித்துக் கொண்டோம்னா இங்க இறைத்தன்மை நமக்கு புரியும். இங்க இறைவன் மட்டும்தான் இருக்கிறான், அவனுடைய லீலா வினோதங்கள் இந்த பிரபஞ்சம். அப்ப இந்த பிரபஞ்சத்தை கண்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை, இதை நம்ம ரசிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஆனா இது உண்மை இல்லை என்ற புரிதலோட அனுபவிக்கலாம். ஏன்னா இது கூட வராது, இதை எடுத்துட்டு போக முடியாது, இது உண்மையில் இல்லை, இது ஒரு திரைப்படம் மாதிரி. இந்த படத்தை பார்க்கும்போது எப்படி அந்த படம் நமக்கு எதுக்குமே பயன்படாது, ஆனா அந்த படத்தின் மூலமாக நமக்கு சில மகிழ்ச்சியை கொடுக்குது இல்லையா? அந்த படம் பார்க்க போறதே ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு தானே, ஒரு ஜாலிக்காக தானே, ஒரு சந்தோஷத்துக்காக தானே சினிமா தியேட்டருக்கே போறோம். அது மாதிரி இப்ப இந்த உலகத்தை நம்ம சினிமா மாதிரி பார்க்க வேண்டியதுதான், கவலைப்படாம வாழ வேண்டியதுதான். ஏன்னா அது நம் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு, நம்முடைய அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அதை பார்த்து ரசிக்கலாமே தவிர அதுல நாம சங்கடங்கள் அடைவதற்கோ அதை பற்றி வெறுப்பதற்கோ ஒண்ணும் இல்லை. விருப்பு வெறுப்பே அங்க தேவையில்லை. அந்த இருமைகளற்ற நிலைதான் இறைவன் இருப்பிடும். ஒன்று வேண்டும் என்றும் மனசு நினைக்க கூடாது, ஒன்று வேண்டாம் என்றும் மனசு ஒதுக்க கூடாது. இங்க விருப்பும் இல்லை, வெறுப்பும் இல்லை, சமநிலையில் சாட்சியாக பார்க்கணும். அதை சமநிலையில் சாட்சியாக இந்த உலகத்தை பார்ப்பவன் ஞானி, இதை பார்க்க தெரியாதவன் அஞ்ஞானி என்பதாகத்தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருகின்ற சாரம். ஆகவே இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த மந்திரம் 8வது மந்திரம் தொடங்குது. இந்த இயற்கையினுடைய தலைவர் தான் இறைவன் என்று சொல்லுது. ஏன் இந்த மந்திரங்கள் எல்லாம் இப்படி சுட்டி காட்டுதுன்னா நமக்கு ஒரு புரிதலை உண்டு பண்ணுது. இன்னும் நிறைய ஆழமான விஷயங்கள் எல்லாம் சொல்லும். நம்ம எப்படி ஆனந்தத்துக்கான அந்த உறைவிடம் இறைவன் எப்படி இருக்கிறார், அந்த இறைவனுடைய உண்மையான ஆனந்தம் பிரம்மானந்தம்னு பேரு.
அதாவது ஒரு சராசரி மனிதனுடைய ஆனந்தத்தை விட எத்தனை மடங்கு உயரிய ஆனந்தம் இறைவனுடைய ஆனந்தம். அப்ப அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் நமக்கு இந்த மந்திரம், இந்த உபனிஷத்து விளக்கப் போகுது. அது இனி வருகின்ற மந்திரங்களை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நேரம் கருதி நான் இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.